அன்னைக்கு சரியா செப்டம்பர் 24, 2002 குஜராத் மாநிலத்தில் காந்தி நகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் தான் இந்த அக்ஷர்தம் கோவில். அன்றைய தினமும் அந்த கோவில்ல மக்களுடைய கூட்டம் நிரம்பி தான் வளைஞ்சிச்சு. இந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா என்னதான் 23 ஏக்கர்ல இந்த கோவில் அமைஞ்சிருந்தாலும், சுவாமி நாராயணனா அந்த கோவிலுடைய மூலக்கடவுளை வச்சு வழிபாடுகள்லாம் நடந்தாலும், அந்த கோவிலுக்குள்ள மல்டிமீடியா ஷோ, எக்ஸிபிஷன் ஹால், கஃபே, புக் ஸ்டால், சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த புண்ணிய ஸ்தலத்துல அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த கோவிலுக்கு கூட்டமா தங்களுடைய அன்பானவங்க கூட அந்த கோவிலுக்கு வந்து மக்கள் எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு போவாங்க. அன்றைய தினமும் ஒரு சாதாரண நாள் மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைச்சு நிறைய பக்தர்கள் அந்த கோவிலுக்கு போயிருக்காங்க. சில பேர் அங்க இருக்கிற அந்த அழகான இறைவனோட இணைஞ்சி அந்த பூஜையில மெய் மறந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டோம், அங்க இருக்கிற புக் ஸ்டால சில புத்தகங்களை வாங்கி கொண்டோம், அங்க நடக்கிற மல்டிமீடியா ஷோவை பார்த்து மெய் மறந்து ரசிச்சுக்கிட்டோம் அந்த நேரத்தில் இருந்திருக்காங்க. அப்படி சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அந்த பொதுமக்களுக்கு எந்த கடவுள் தங்களுடைய தலையெழுத்தை எழுதினாரோ அதே கடவுளுடைய புனித ஸ்தலத்துல தங்களுடைய மொத்த விதியுமே மாத்தி எழுதப்பட போகுது அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கூட உணரவே இல்லை. அடுத்து நடக்க போற விஷயம் எதுவுமே உணராம அங்க இருக்கிற குழந்தைகள், பெரியவர்கள், பெற்றோர்கள் அப்படின்னு எல்லாருமே அந்த பூஜையில மெய்மறந்து போறாங்க. இன்னும் சில பேருக்கு அதுதான் கடைசி பிரேயராகவும் அமைய போகுது. இன்னும் ஒரு சில பேருக்கு தங்களுடைய அன்பானவங்க கூட இருக்கிற கடைசி தருணமாகவும் அது அமைய போகுது. இப்படி அடுத்தது நடக்க போற விஷயம் எதுவுமே தெரியாம சந்தோஷத்துல மூழ்கி இருந்த அக்ஷர்தம் கோவிலுக்குள்ள சரியா ஈவினிங் 4:44 மணிக்கு 3வது கேட்டு கிட்ட ஒரு வெள்ளை கலர் கார்ல இருந்து 2 பேர் இறங்கி இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு 20 வயது, இன்னொருத்தனுக்கு 25 வயது. பாக்குறதுக்கு 2 பேரும் நல்ல பல்ஜியா இருக்காங்க. இதை தவிர 2 பேருமே ஒரே கலர் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்குமே வச்சிருக்காங்க. அந்த ஜாக்கெட்டுக்குள்ளேயே இன்னொரு ஜாக்கெட்டும் போட்டிருக்கிற மாதிரியும் அதுக்குள்ள இன்னும் ஒரு சில பொருட்களை வச்சிருக்கிற மாதிரியான தோற்றத்தை தான் அவங்க இருக்காங்க. எப்போதுமே அந்த கோவிலுக்குள்ள பொதுமக்கள் நுழையிறாங்கன்னா அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே செக் பண்ணிட்டு அவங்களுடைய உடைமைகளுமே செக் பண்ணிட்டு தான் அந்த கோவிலுக்குள்ள விடுவாங்க. இதை பார்த்து அந்த 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம நேரடியா அந்த கேட்டு கிட்ட போகாம அங்கிருந்து திரும்பி வந்து ரோட்டோரமாவே அந்த காம்பவுண்டு சுவர் கிட்ட நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நடந்து வந்து ஒரு இடத்துல நின்று அந்த கோவிலுடைய 7 அடி காம்பவுண்டு சுவரை தலையை தூக்கி பார்த்திருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணா கோவிலுக்குள்ள இருந்த பக்தர்கள் அவங்களுடைய வேலைகளை நிம்மதியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேக்குது. அன்னைக்கு மன அமைதிக்காக வந்த அப்பாவி மக்களை கண்ணா பின்னான்னு ஒரு கேம்ல எப்படி சுடுவாங்களோ அந்த மாதிரி இந்த 2 பேரும் சுட்டு இருந்திருக்கானுங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த மாதிரி நடந்துச்சோ அந்த மாதிரி பார்க்குற மக்கள் எல்லாம் கண்ணா பின்னான்னு தங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கியை வச்சு சுட ஆரம்பிச்சிருக்காங்க. பல பேர் ரத்த வெள்ளத்திலையும் அந்த துப்பாக்கி தோட்டாவுடைய வெப்பம், அதோடைய பிரஷர், அது கொடுத்த அந்த மரண வலி காயம் அப்படின்னு எல்லா சித்திரவதைகளும் அனுபவிச்சு அந்த கோவிலோடைய வாசல்லையே எல்லாரும் விழுந்து சாகுறாங்க. துப்பாக்கி சத்தமும் பாம் சத்தமும் கேட்டதும் கோவிலுக்குள்ள இருக்கிற மாடுகள், குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் அப்படின்னு எல்லாருமே மிரண்டு போயிருந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த அக்ஷர்தம் கோவிலுக்குள்ள யாரு தான் நுழைஞ்சா? அந்த 2 பேரும் யாரு? நம்முடைய சோல்ஜர்ஸ் அவங்கள பிடிச்சாங்களா இல்லையா? அந்த கோவில்ல அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? 2002ல யாராலையுமே மறக்க முடியாத, ஏன் குஜராத் மக்கள் மட்டும் இல்லாம, ஏன் இந்திய மக்கள் மட்டும் இல்லாம உலக மக்களால மறக்கவே முடியாத இந்த அக்ஷர்தம் கோவில்ல நடந்த அட்டாக்கை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல தெள்ள தெளிவா நம்ம அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம வாங்க. என்னுடைய பேர் பாபு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நிச்சயம் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ என்னுடைய இந்த புது முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாருக்காவது இந்த மாதிரி பிடிக்குன்னா உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. அதை தவிர கமெண்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, அந்த வீடியோஸ்லாம் பார்த்தவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. இந்த அக்ஷர்தம் கோவில் குஜராத்தில் இருக்கிற காந்தி நகர்ல மட்டும் இல்ல, டெல்லியிலுமே இதே மாதிரி ஒரு கோவில் இருக்கு. இந்த 2 கோவில்களுமே பகவான் சுவாமி நாராயணன் அப்படின்னு 1900களில் வாழ்ந்த ஒரு சுவாமிஜியோடைய நினைவாக தான் இந்த கோவிலையே கட்டி இருந்திருக்காங்க.
ஏப்ரல் 3, 1781 உத்தரப்பிரதேசத்தின் சபையா கிராமத்துல ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த கன்ஷியாம் பாண்டே. இந்த கன்ஷியாம் பாண்டே குழந்தையா இருக்கும் போதே அவர் ஆழ்ந்த வேதத்து மேலையும் ஆன்மீகத்துக்கு மேலையும் அதிக நாட்டம் இருந்ததுனால அவர் எதிர்காலத்துல துறவத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்காரு. இப்படி இருந்த நேரத்துல தான் அவருக்கு 11 வயது இருக்கும்போது அவங்களுடைய அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழுவதுமா நம்ம துறவியா மாறிடலாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து 7 வருஷத்துல 8000 மைல்கள் நடைபயணமா பாத யாத்திரை பண்ணி இறுதியா குஜராத் மாநிலத்துல தன்னுடைய பாத யாத்திரையை முடிச்சிருந்திருக்காரு. இந்த பாத யாத்திரை நடக்கும்போது அவருடைய பெயர் நீலகாந்த் வர்ணி அப்படின்னு மாத்திருக்காரு. இப்போ குஜராத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய குருவான ராமானந்த சுவாமி அப்படின்றவரை சந்தித்து அவர் உத்தவ சம்பிரதாயத்துல தீட்சையுமே வாங்கியிருக்காரு. இந்த தீட்சை அப்படின்ற விஷயத்த தன்னுடைய குரு கிட்ட இருந்து ஒவ்வொரு துறவிகளும் ஒவ்வொரு சீடர்களும் பெறுவாங்க. இந்த தீட்சை கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு கடவுளை வழிபடுவதற்கும் அவங்களுடைய புராணங்களை எடுத்து சொல்வதற்கும் கிரக பிரவேசம், விவாகம் போன்ற இந்த இந்து சமய சடங்கு முறைகளை செய்ய தகுதி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த தீட்சையை அவங்களுடைய குருக்கள் வந்து கொடுப்பாங்க. அப்படி அவருக்கு தீட்சை கொடுக்க பிறகு நீலகாந்த் வர்ணி அப்படின்ற அவருடைய பெயரை சகாஜானந்தா சுவாமி அப்படின்னு பெயரையுமே மாற்றி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய குரு கிட்ட இருந்து அவருக்கு உண்டான பணிவிடைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த புண்ணிய ஸ்தலத்துல இருக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல 1802 அந்த ராமானந்த சுவாமி இறந்து போயிருக்காரு. அப்ப சீடரா இருந்த இந்த சகஜானந்தா சுவாமி அந்த அமைப்போட தலைவரா மாறி இருக்காரு. அப்படி மாறும்போதுதான் தன்னுடைய சீடர்களுக்கு சுவாமி நாராயணன் அப்படின்ற மந்திரத்தையும் யாரு தலைவரா இருக்காங்களோ சுவாமி நாராயணன் அழைக்கணும் அப்படின்ற மாதிரி தனக்கு கீழே இருக்கிற சீடர்களுக்கு அறிவுறுத்தி இருந்திருக்காரு. இதை தவிர அவருடைய காலகட்டத்தில் நிறைய சீடர்களுக்கு தீட்சை கொடுத்திருக்காரு. 6 பெருங்கோவில்களை கூட அவர் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய பேரை சகஜானந்தா சுவாமியில இருந்து சுவாமி நாராயணன் அப்படின்னு மாறி இருந்திருக்கு. தனது வாழ்நாள்ல இவர்களுடைய அந்த சீடர்கள் கூட சேர்ந்து விலங்குகளை பலியிடுறது, மூட நம்பிக்கையை ஒழித்தல் போன்ற பல சமூக சேவைகள் கூட இவங்க பண்ணி இருந்திருக்காங்க. இதன் காரணமாக தான் ஏழை எளிய மக்கள் மற்றும் பல இந்து துறவிகளுக்கு மத்தியில இவங்க ரொம்பவும் பிரபலமடைய ஆரம்பிச்சு இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனையும் கிரியேட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே 1830 அவர் இறந்து போயிட்டதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய சுவாமிகள் எல்லாமே இவருடைய புகழையும் இவருடைய போதனைகளையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் 1970 அந்த சன்னிதானத்துடைய குருவா இருந்த பிரமுக் சுவாமி மகாராஜ் அப்படின்றவர் சுவாமி நாராயணனுடைய வாழ்க்கை மற்றும் போதனைகளை கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோவிலை ஒன்று கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் தான் 1979 காந்தி நகர்ல 23 ஏக்கர் பரப்பளவுல அந்த கோவில் கட்டுவதற்குண்டான அடிக்கலை நாட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த கோவிலுக்காக 13 ஆண்டுகள் அயராமா உழைச்சி அந்த கோவிலை கட்டி முடிக்கிறாங்க. அந்த கோவிலுடைய மைய சன்னதியா பகவான் சுவாமி நாராயணனுக்கு அர்ப்பணிச்சிருந்திருக்காங்க. முழு வளாகமும் ஆயிரக்கணக்கான நுணுக்கமான செதுக்கப்பட்ட தூண்கள், குவிமாடங்கள், சிலைகளால தான் அலங்கரிக்கப்பட்டது. இதை தவிர சிற்பங்கள், இந்து இதிகாசங்கள், தெய்வங்கள், முனிவர்களுடைய உருவங்கள் அப்படின்னு இவை எல்லாற்றையுமே சித்தரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோவில்ல உள்ள நினைவு சின்னம் முழுக்க முழுக்க ராஜஸ்தான்ல இருந்து வந்த இளஞ்சிவப்பு மணற்கற்களால மட்டுமே தான் கட்டி இருக்காங்க. இதை விட ஒரு படி மேல போய் பகவான் சுவாமி நாராயணனுடைய வாழ்க்கை சம்பந்தமான அனிமெட்ரானிக்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. அதை தவிர வாட்டர் ஷோ, சில்ட்ரன்ஸ் பார்க், சுவாமி சிலைகள், பசுமையான தோட்டம் அப்படின்னு 23 ஏக்கர்ல இது எல்லாத்தையுமே 13 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டி முடிக்கிறாங்க. இறுதியா இந்த கோவிலுக்கு உண்டான திறப்பு விழா நவம்பர் 2, 1992 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இந்து மக்கள், சுவாமி நாராயணன் அவர்களுடைய சீடர்கள், அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் அப்படின்னு எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து போறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் வரவும் வர ஆரம்பிக்குது. அதே சமயம் அரசியல்வாதிகள், பணக்காரர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், பிசினஸ்மேன் அப்படின்னு எல்லாருமே வந்து செல்லக்கூடிய ஒரு புனித ஸ்தலமா இந்த அக்ஷர்தம் கோவில் மாற ஆரம்பிச்சது. பட் அப்படி மாற ஆரம்பிச்ச 10 வருஷம் கழிச்சு தான் அந்த கொடூரமான சம்பவமும் அந்த கோவில்ல முதல் முறையா நடக்க ஆரம்பிச்சது. என் குஜராத்லயுமே ஃபர்ஸ்ட் தீவிரவாத அட்டாக் வந்து அப்போதான் நடக்கவே ஆரம்பிச்சது. அந்த காம்பவுண்ட் வால் கிட்ட நிக்கிற அந்த 2 பேரும் அந்த 7 அடி சோத்தைய பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. போத் ஆர் வெல் ட்ரெயின்ட் அப்படிங்கறதுனால அந்த சோத்தை ஈஸியா தாண்டி அங்க இருக்கிற ஒரு பார்க்குள்ள நுழைஞ்சிருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற கேட் நம்பர் 3ல இருந்து மெயின் பில்டிங்க்கு 200 அடியில இருக்கக்கூடிய இன்னொரு பில்டிங்கை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அப்படி போற வழியில ஒரு புக் ஸ்டால் கூட இருக்கு. அந்த புக் ஸ்டால்ல சில பேர் மும்முரமா புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட குழந்தைகள் எல்லாருமே அங்க இருக்கிற கிட்ஸ் ஏரியாவில் கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தீவிரவாதிகள் 2 பேரும் என்ன
பண்ணியிருந்திருக்கானுங்க. அந்த கிட்ஸ் ஏரியாவை கிராஸ் பண்ணி 200 அடியில இருக்கிற அந்த மெயின் பில்டிங்கை பார்த்து மனசாட்சியே இல்லாம கண்மூடித்தனமா சுட ஆரம்பிச்சானுங்க. அன்னைக்கு அந்த 2 பேரும் மக்களை சுடுறது மட்டும் இல்லாம மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல சில கிரானைட்ஸுமே தூக்கி வீசுறானுங்க. மொத்த அக்ஷர்தம் கோவிலுமே இப்போ குண்டு சத்தமும் வெடி சத்தமாவும் தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த கோவில் முழுக்க பயத்துல நடுங்குனுச்சு. காலையில இருந்து அக்ஷர்தம் கோவில்ல நிலவன அந்த அமைதி இப்போ அலறலாவே மாற ஆரம்பிச்சுது. சந்தோஷமா இருந்த அந்த சூழல் இப்போ குழப்பமான ஒரு சூழலாவும் மாற ஆரம்பிச்சுது. அதே சமயம் அங்கிருந்த மக்கள் எல்லாரும் தங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி ஒளிய ஆரம்பிச்சாங்க. அந்த பயங்கரவாதிகள் 2 பேரும் ஒரு வீடியோ கேம்ல எப்படி ஒரு ஆளை சுடுவாங்களோ அந்த மாதிரி கண்மூடித்தனமா மக்களை சுட்டுக்கிட்டே இருந்திருக்கானுங்க. அந்த 2 பேருடைய நோக்கம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேரை நம்ம சுட்டு கொல்ல முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சே தவிர எந்த ஒரு கருணையும் அங்கிருந்த மக்கள்கிட்ட காட்டப்படவே இல்லை. எப்பவுமே பூக்களுடைய வாசத்துல நிரம்பியிருந்த அந்த அக்ஷர்தம் கோவில்ல அன்னைக்கு வெறும் ரத்த வாடை மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பயங்கரவாதிகள் 2 பேரும் குழந்தைகள், பெரியவங்க, கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு யாரையுமே பார்க்கல. மாறி மாறி கண்ணா பின்னான்னு கண்மூடித்தனமா சுட்டுக்கிட்டே தான் வரானுங்க. அப்படி சுட்டுக்கிட்டு வரும்போது அந்த கோவிலுக்கு சுமத்ரா அப்படின்ற ஒரு பொண்ணும் தன்னுடைய 2 பசங்க கூட வந்திருக்காங்க. அந்த கோவில்ல துப்பாக்கி சத்தத்தை கேட்டுட்டு அந்த 2 பசங்களும் அந்த கோவில்ல இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்றாங்க. அதை பார்த்து இந்த 2 பயங்கரவாதிகளும் அந்த பசங்களையுமே சுட்டு தள்ளுறானுங்க. அப்படி சுடப்பட்டதுல அந்த 2 பேரும் நில குலைஞ்சி சம்பவ இடத்திலே தரையில விழுறாங்க. கீழே விழுந்த சுமத்ராவுக்கு பக்கத்துல அந்த 2 தீவிரவாதிகளும் ஒரு வினோதமான சிரிப்பை சிரிச்சு அவங்க தலை மேல ஏறி நிக்கிறானுங்க. அந்த நேரத்திலயும் அந்த 2 பேர் காலிலையும் விழுந்து தன்னுடைய 2 பசங்களையும் உயிரோட விட சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனா அதையுமே அவனுங்க பெருசா கண்டுக்கவே இல்லை. முதல்ல அவங்க மேல இறக்கப்படுற மாதிரி நடிச்சு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் திரும்ப வந்து இந்த சுமத்ராவுடைய 3 வயசு பையன், 4 வயசு பையன் அப்படின்னு இந்த 2 பேருமே மனசாட்சியே இல்லாம கண்ணா பின்னான்னு துப்பாக்கியால மறுபடியும் சுட்டிருக்காங்க. இப்போ சுமத்ராவுடைய கண்ணு முன்னாடி இந்த 2 பசங்களும் இறந்து போறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து இந்த கோவிலுடைய சூப்பர்வைசரான கோட்சின் ஜாதவ் அப்படின்றவர் பார்த்திருக்காரு. இதை பார்த்ததுக்கு பிறகு அவர் உடனடியா நேரடியா அவனுங்க 2 பேரும் மெயின் பில்டிங்க்கு வரதுனாலையும் உள்ள நிறைய பேர் வந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் அவங்களை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு நினைச்சாரு. பட் இவர் வந்து நினைச்சிருந்தா அன்னைக்கு ஈஸியா தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த 35 பேரையும் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரையுமே பணைய வச்சு அந்த மெயின் பில்டிங் கிட்ட ஓட ஆரம்பிச்சாரு. பட் இதை பார்த்து அந்த 2 பயங்கரவாதிகள் அவரை கண்ணா பின்னான்னு சுட்டிருந்திருக்காங்க. அதுல அவருடைய காலிலுமே அடிபட்டு இருந்திருக்கு. இருந்தாலுமே அப்ப கூட விடாம தைரியத்தோட வேக வேகமா அந்த மெயின் பில்டிங்க்கு ஓடி அந்த மெயின் பில்டிங்கோடைய டோரையுமே சாத்தி இருந்திருக்காரு. இதனால அங்க இருக்கிற நிறைய பொதுமக்கள் அந்த நேரத்துல காப்பாற்றப்பட்டாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள அங்க இருந்த அனைவருக்குமே மரண பயத்தை இந்த 2 தீவிரவாதிகளும் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் ஒரு சில பேர் தங்களுடைய உயிரை எதுக்கு இழக்கிறோம்னு கூட தெரியாம இறந்து போய்கிட்டு இருந்தாங்க. சில பேருக்கு பெரிய அளவுல காயெல்லாம் கூட பட்டு இருந்துச்சு. இன்னும் சில பேர் அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக என்னதான் அவனுங்க கண்மூடித்தனமா சுட்டாலும் பல இண்டு இடுக்குகள்ல போயிட்டு மக்கள் ஒளிய ஆரம்பிச்சாங்க. நம்ம இதை வார்த்தைகளால சொல்லிடுறோம். பட் அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா அந்த சுச்சுவேஷன்லாம் எப்படி இருந்திருக்கும்னு பாத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மரணத்தோடைய உச்சிக்கே நம்ம போயிட்டு வந்திருப்போம்னு பாத்துக்கோங்க. பட் இவ்வளவு விஷயம் நடக்கும்போது குஜராத் போலீஸுக்கு இது தகவல் போனுச்சான்னு தானே கேக்குறீங்க? எஸ், தகவல் போனுச்சுதான். அது யாரு பண்ணானா அந்த கோவிலுடைய பூசாரியான விஸ்வா பிகாரி அப்படின்றவர் உடனடியா சிஎம் உடைய வீட்டுக்கு கால் பண்றாரு. அன்றைய தினம் சிஎம் இருந்தது வேற யாரும் கிடையாது, இப்போதைக்கு நம்முடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அந்த நேரத்துல குஜராத் மாநிலத்தோடைய சிஎம் இருந்தாரு. இப்போ இந்த பூசாரி கால் பண்ற நேரத்துல அந்த சிஎம் வீட்ல இருந்த ஒரு எம்ப்ளாயி தான் அந்த கால் அட்டன் பண்ணிருக்காரு. நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த பூசாரிக்கு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டதுமே இதை கேட்டு பயங்கரமா ஷாக்கா இருந்திருக்காரு. உடனடியா நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நரேந்திர மோடி சில நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க. அந்த ஸ்டேட்டோடைய கமாண்டோ ஃபோர்ஸை அக்ஷர்தம் கோயிலுக்கு போக சொல்லி உத்தரவிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவுடைய டிஸ்ட்ரிக்ட் சீஃப் ஆபீசரான ஆர் பிரகம்பட் அப்படின்றவர் தன்னுடைய டீமோட அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. குஜராத்ல டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கிறது அதுதான் முதல் முறைங்கிறதுனாலையும் அந்த கமாண்டோ ஃபோர்ஸுக்கும் குஜராத்தோடைய போலீஸுக்கும் முதல் முறை அப்படிங்கிறதுனாலையும் எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம்.
இந்த அட்டாக் கொஞ்சம் கொஞ்சமா மொத்த குஜராத்தையுமே உழுக்க ஆரம்பிச்சுது. அந்த புனித ஸ்தலத்துல இருக்கிற நூத்துக்கணக்கான மக்களும் இப்ப அவங்களுடைய பிடியில இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மொத்த கவர்மெண்ட் அபிஷியலுக்குமே ஒரு நிமிஷம் முதுகெலும்ப உரைய வைக்கிற மாதிரி தான் பயம் ஏற்பட்டுச்சு. போலீஸ் ஆபீசர்ல இருந்து சிஎம் வரைக்கும் அவங்களால அவங்க எந்த அளவுக்கு பவரை யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி மக்களை அந்த கோவில்ல இருந்து காப்பாத்துறதுக்கு பல முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. அன்னைக்கு நடந்த அந்த அட்டாக்ல 30 பேர் கிட்ட கொலை செய்யப்பட்டாங்க. 40க்கும் மேற்பட்ட ஆட்கள் காயமடைஞ்சுகிட்டு இருந்தாங்க. இப்படி நடந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் மணி அப்போ சரியா 5 இருக்கும். அந்த நேரத்துல பிஜேபி எம்எல்ஏ இருந்த ஹீராபாய் அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய லைசன்ஸ்டு துப்பாக்கியோட தான் அந்த கோவிலுக்குள்ளேயுமே தன்னுடைய பாதுகாப்புக்காக எடுத்துட்டு போயிருந்திருக்காரு. அந்த நேரத்துல இந்த தீவிரவாதி அட்டாக் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் இருந்த இடத்துல துப்பாக்கியை சுட்டிருந்திருக்காரு. அப்போ இந்த 2 பயங்கரவாதிகளும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஒருவேளை கமாண்டோ போர்ஸ் உள்ள வந்துட்டு போல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவனுங்க குழப்பமடைய ஆரம்பிச்சானுங்க. சோ இந்த ஸ்மார்ட்டான விஷயத்தை பண்ணதுனால அவரு கோவிலுக்குள்ள இருக்கிற மக்களை மெயின் கேட் வழியா வெளியே அனுப்பிக்கிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 300 பேர்கிட்ட அவர் அந்த நேரத்துல காப்பாத்தி இருந்திருக்காரு. இப்படியே 15 நிமிஷம் போயிருந்திருக்கு. கோர்சிங் யாதவ் அப்படின்ற அந்த சூப்பர்வைசர் புத்திசாலித்தனமா செயல்பட்டதுனாலையும் அவருடைய துணிச்சல்னாலையும் கோவிலுடைய மெயின் கேட் பூட்டப்பட்டு இருந்துச்சு. அவர் மட்டும் அந்த கதவை பூட்டாம இருந்தாங்கன்னா அந்த 2 பயங்கரவாதிகள் அன்னைக்கு அந்த முழு கோவிலையுமே டேக் ஓவர் பண்ணிருப்பானுங்க. இதை தவிர அங்கிருந்த எல்லா மக்களையுமே கொலை பண்ணியிருக்க கூட சான்ஸ் இருக்கு. இதை தவிர பிணை கைதிகளை மக்களை பிடிச்சி வச்சு நெகோசியேஷன் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது பீஸ்ட் படத்துலையும் மணி ஹீஸ்ட் படத்துல எப்படி கவர்மெண்ட் கிட்ட அந்த பயங்கரவாதிகள் திருடர்கள் நெகோசியேஷன் பண்ணுவாங்களோ, எங்களுக்கு இந்த டிமாண்ட்லாம் பண்ணி கொடுங்க அப்பதான் மக்களை நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணலான்னு தான் அவனுங்க முயற்சி பண்ணியிருந்திருக்கானுங்க. ஆனா அது எல்லாமே இந்த கோட்சின் யாதவால முறியடிக்கப்பட்டிருக்கு. நேரம் ஆக ஆக நிலைமை கொஞ்சம் மோசமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இதனால குஜராத் மாநிலத்துடைய சிஎம் அந்த நேரத்தில் டெபுட்டி பிஎம்மா இருந்த எல்கே அத்வானிக்கு கால் பண்ணி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி சீக்கிரமா என்எஸ்ஜி கமாண்டோ போர்ஸை எங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டிருந்திருக்காரு. ஸோ இந்த பக்கம் மணி சுமார் 5:30 கிட்ட ஆயிருந்திருக்கு. அது வரைக்கும் அந்த பயங்கரவாதிகளால கோவிலோடைய அந்த மெயின் பில்டிங்குள்ள நுழையவே முடியல. அவனுங்க 2 பேரும் கோபத்தோட ஒரு பித்து பிடிச்ச மாதிரி அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் பேஸ்மெண்ட் கிட்ட போயிட்டு அங்க சில கிரானைட்டுமே தூக்கி வீசுறானுங்க. அந்த கோவத்துல அவனுங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பேஸ்மெண்ட்ல சில கிரானைட்ஸ் எல்லாமே கூட தூக்கி வீசி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே எல்லா கேட்ஸுமே பூட்டி வச்சிருக்காங்க. இதனால எப்படி இதுக்குள்ள போறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க தேடிக்கிட்டே இருந்த அந்த நேரத்துல தான் எக்ஸிபிஷன் ஹால் 1ல இருக்கிற எக்ஸிட் கேட் யாராலுமே க்ளோஸ் பண்ணப்படாம இருக்கிறத பார்த்திருக்காங்க. அது வழியா இந்த 2 பேரும் நுழைஞ்சு அங்க இருக்கிற மல்டிமீடியா ஹால்குள்ள போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேயுமே கண்மூடித்தனமா சுட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஹரிதாரி அப்படின்ற அங்க வேலை பார்க்கிற ஒரு பணியாள் மேலையுமே அவனுக்கு சுட்ட அந்த துப்பாக்கி கொண்டு பட்டிருந்திருக்கு. பட் அதிர்ஷ்டவசமா ஒரு உயிரோட இருந்ததுனால அந்த 2 தீவிரவாதிகளும் நேரடியா அவர்கிட்ட சிரிச்சபடியே நீ இன்னும் சாகலையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அவர் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க இன்னும் இல்ல, உங்க கருணையால நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த தீவிரவாதி சரி அப்ப நீ உயிரோட இருக்கணும்னா மேல போறதுக்கு எங்களுக்கு வழி காட்டு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதனால வேற வழி இல்லாம அந்த பராமரிப்பு பணி பார்க்கிற குண்டடி பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஹரிதாரியா மேல போறதுக்கு உண்டான வழியை காட்டி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பில்டிங் வழியா கோவிலுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்க நடப்பாதையில நடக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்த பார்த்தது இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல, இங்கிருந்து கண்காணிக்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றபடி நோட்டமிட்டு இருந்திருக்கானுங்க. மறுபக்கம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து குஜராத்தோடைய காவல்துறை, பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்ஆர்எஃப் அப்படின்னு இந்த கமாண்டோ போர்ஸ் எல்லாமே இந்த அக்ஷர்தம் கோவிலுக்குள்ள நுழையிறாங்க. இவங்க எல்லாரும் அங்க வந்ததும் ஒவ்வொரு டீமா பிரிஞ்சு இந்த தீவிரவாதிகளை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 23 ஏக்கர் அப்படிங்கிறதுனால இந்த பயங்கரவாதிகள் எக்ஸாக்டா எங்க இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இதன் காரணமா அவங்கள தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த 2 பயங்கரவாதிகளும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இண்டு இடுக்குன்னு சொல்லி மறைஞ்சு அவனுங்க ஒளிய ஆரம்பிச்சானுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கமாண்டோ போர்ஸ் கோயிலுக்குள்ள இருக்கிற சில மக்களை வெளியில கொண்டு வரதுக்கு சில டீம் அந்த கோவிலுக்குள்ள அனுப்பி அங்க இருக்கிற எக்ஸிபிஷன் ஹால் வழியா மெயின் கோவில்ல இருந்து பாதுகாப்பா எல்லாருமே வெளியில கொண்டு வந்திருக்காங்க. காயமடைஞ்சவங்களை உடனடியா ஆம்புலன்ஸ் மூலமா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போயிருந்திருக்காங்க. இப்படியே சாயங்காலம் 7:30 மணிக்குள்ள அந்த கோவிலுக்குள்ள இருந்த எல்லா மக்களையுமே வெளியில கொண்டு வந்து அந்த கோவிலை மொத்தமா டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சாங்க.
பட் இந்த ரெண்டு தீவிரவாதிகளும் பயத்துல எலி எப்படி போய் ஒரு பொந்துக்குள்ள ஒளிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி அவங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு மூலையில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த கோவிலை சுத்தி இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து மக்களை வெளியேற்றிக்கிட்டு இருந்தப்போ அந்த தீவிரவாதிகள் ரெண்டு பேரும் அங்க நுழைஞ்சு அங்க இருந்த பாதுகாப்பு படையினரையுமே சுட ஆரம்பிச்சானுங்க. பதிலுக்கு நம்மளுடைய வீரர்களும் பதிலடி கொடுக்கறாங்க. அதுக்கு அந்த ரெண்டு பேரும் கடுமையா துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. ஆனா குஜராத் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுதான் அந்த பயங்கரவாதிகளை மீட் பண்ற ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இது பெரிய டாஸ்கா தான் அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. ரெண்டு தரப்பினருக்கும் பயங்கரமா துப்பாக்கி சூடு நடக்குது. அங்க நிஜமாவே குண்டுமலை பொழிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மோதலுக்கு நடுவுல தான் குஜராத் மாநிலத்துடைய கமாண்டோ அர்ஜுன் சிங் இன்னொரு வீரரான அல்லாராகா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய உயிரை விட்டு இருந்திருக்காங்க. அங்கிருந்த மற்ற ஆட்களுக்குமே தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தங்களுடைய படிஸ் இப்படி அநியாயமா இறந்ததை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி அந்த ரெண்டு பேர் மேலேயுமே கோபம் அடைஞ்சிருந்திருக்காங்க. குஜராத் போலீஸுக்கும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் CRPF அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அந்த ரெண்டு பயங்கரவாதிகள் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் அவங்களுடைய தாக்குதலை சமாளிச்சு அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போக முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் போலீஸ் ஃபோர்ஸும் கமாண்டோ ஃபோர்ஸும் அவங்கள வெளியில விட்டுறக்கூடாது, தப்பிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு தெளிவா இருந்து தொடர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணி பிஸியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி குஜராத் மாநிலத்தோடைய கமாண்டோ ஃபோர்ஸ் போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாமே போராடிக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிச்சு 3/4 மணி நேரத்தில் சரியா 5:30 மணிக்கு NSG கமாண்டோ ஃபோர்ஸுக்கு தகவல்கள் போயிருந்திருக்கு. சம்பவம் நடந்த நாளான டிசம்பர் 24, 2002 ஈவினிங் 5:30 மணிக்கு NST எலைட் என்கவுண்டர் டெரரிஸ்ட் விங் ஸ்பெஷல் ஆக்ஷன் குரூப்போடைய தலைவரான ராஜ் சீதாபதிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த நேரத்தில் இவர் ஹரியானா மாநிலத்தில் மன்சிர் என்ற இடத்துல டென்னிஸ் கோர்ட்ல டென்னிஸ் ஆடிக்கிட்டு இருந்திருக்காரு. அவருடைய சுப்பீரியர் ஆபீசரான NSGயோடைய டைரக்டரான ரஞ்சித் சேகர் என்பவர் ராஜ் சீதாபதிக்கு கால் பண்ணி கெட் மூவிங் இன் 30 minutes அப்படின்னு சொல்லி அக்ஷர்தம்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிவிச்சிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த ராஜ் சீதாபதி தன்னுடைய டீமை வேகமா அரேஞ்ச் பண்ணி டெல்லியில் இருக்கிற ஏர்போர்ட்ல இவங்களுக்கான ஃபிளைட் காத்துக்கிட்டு இருக்கிறதுனால சீக்கிரமா அந்த இடத்துக்கு கிளம்பி இந்த ஃபோர்ஸ் வந்து போக ஆரம்பிக்குது. பட் அந்த நேரத்தில் ராஜ் சீதாபதி அவர்கள் எந்த ஒரு பிளானுமே பண்ணாம தான் போயிருந்திருக்காரு. பட் அந்த ஃபிளைட்டோடைய டிராவல் டைம் ஒரு 3 மணி நேரங்கிறதுனால அந்த நேரத்தில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் அந்த ஃபிளைட் ஜேர்னிலேயே யோசிக்க ஆரம்பிச்சாரு. தகவல் கிடைச்ச 1 மணி நேரத்தில் 6:30 மணிக்கெல்லாம் டெல்லி ஃபிளைட்ல இருந்து கிளம்பி அதுக்கப்புறம் 3 மணி நேரம் டிராவல் பண்ணி குஜராத் மாநிலத்துக்கு வந்துட்டாங்க. அதே சமயம் இந்த NSG டீமை அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 பஸ் கூட 10 மணிக்கெல்லாம் ரெடியா அந்த ஏர்போர்ட்ல காத்துக்கிட்டு இருந்துச்சு. இறுதியா ஒரு 10:10 அக்ஷர்தம் கோவிலுக்கு இவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மொத்த கோவிலையுமே தங்களுடைய கண்ட்ரோல்ல எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ரெண்டு பயங்கரவாதிகளை அழிக்கிறதுக்காக ஆபரேஷன் வஜ்ர சக்தி அப்படின்ற பெயர்ல அந்த ஆபரேஷனை இந்த ராஜ் சீதாபதி தொடங்க ஆரம்பிச்சாரு. 30 பிளாக் கமாண்டோக்களை முன்னாடி நிறுத்தி அவங்களை கவர் பண்றதுக்கு அதிரடி விரைவுப்படை எல்லை பாதுகாப்பு படையினரையுமே நிறுத்தி இருந்திருக்காரு. ஸ்டேட் ரிசர்வ் போலீஸ் மற்றும் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் பிரிவுகளும் அவங்களோட பொசிஷன்ல இப்போ ரெடியா இருக்காங்க. இதுக்கப்புறமா தான் அந்த ரெண்டு தீவிரவாதிகளும் எங்க இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல இந்த NSG கமாண்டோவுக்குமே சில பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. நேரம் ஆக ஆக ரொம்பவே இருட்டாக ஆரம்பிச்சது. அவனுங்க அவ்வளோ பெரிய கோவில்ல எந்த இடத்துல இருக்கானுங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல அவங்களுக்கு சிரமம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அந்த கோவிலை சுத்தி பெரிய அளவுக்கு திறந்த வெளியா இருக்கிறதுனால எங்க வேணாலும் அவனுங்க ஒளிஞ்சிருந்திருக்கலாம். இது அவனுங்களுக்கு அந்த நேரத்துல சாதகமா தான் இருந்துச்சு. ஆனா ராஜ் சீதாபதிக்கு அந்த நேரத்துல என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கோவிலை சுத்தியுமே எந்த பில்டிங்குமே இல்ல. அப்படி ஒருவேளை பில்டிங் இருந்துச்சுன்னா கூட ஏதாவது ஸ்னைப்பரை வச்சு ஈஸியா அவனை அட்டாக் பண்ணலாம். ஆனா அப்படி ஒரு சிச்சுவேஷன் அங்க இல்ல. இதனால மாற்று திட்டமா வேற என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வராரு. ரொம்ப நேரமா பாதுகாப்பு படையினரை அலைய விட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ரெண்டு பயங்கரவாதிகளும் கோவிலை சுத்தி இருக்கிற அந்த பரிக்கிரமா இடத்துல இருந்து நேரடியா பாத்ரூம் ஏரியாவில் போயிட்டு ஒளிஞ்சிருந்திருக்கானுங்க. இப்போ NSG டீமுக்கு வந்து இது ஈஸியா இருந்ததுனால ராக்கெட் லான்ச்சரை வச்சு அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு கூட யோசிச்சாங்க. ஆனா அந்த நேரத்துல தான் இந்த NSG கமாண்டோ அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆர்டர் போட்ட டெபுட்டி PM இருந்த LK அத்வானி ஒரு முக்கியமான கண்டிஷனை போட்டிருந்திருக்காரு.
அது என்னன்னா ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயம் ஜூன் மாதம் 1984 பஞ்சாப்ல நடந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த ஆபரேஷன் 3ல இருந்து 6 ஆர்மி ஆபீசரால நடத்தப்பட்டுச்சு. காலிஸ்தான் இயக்கத்துடைய தலைவரான ஜர்னைல் சிங் தலைமையில பிரிவினவாதிகள் பெரிய அளவுல ஆயுதங்களை சீக்கிய கோவில்ல சேர்த்ததா குற்றம் சாட்டப்பட்டுச்சு. அப்போ நடந்த சண்டையில ஒரு டேங்கரை வச்சு ஒரு இடத்தை அட்டாக் பண்ணாங்க. பின் நாட்கள்ல அந்த மத சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் அந்த கோவிலுடைய கட்டிடங்கள்லாம் இடிபட்டதுனால சில பிரச்சனைகள்லாம் அந்த நேரத்தில் பிஎம்ஆ இருந்த இந்திரா காந்தி மேடமுக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. இதன் காரணமா ஒரு பெரிய சிக்கலை அவங்க சந்தித்ததுனால பின் நாட்கள்ல அரசியல்லையுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுனாலையும் அந்த தப்பை நம்ம மறுபடியும் இங்க பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல அன்றைய தினம் டெபுட்டி பிஎம்ஆ இருந்த எல்கே அத்வானி, நீங்க அந்த 2 பேரை பிடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா அந்த கோவிலுக்கு எந்த விதத்திலையும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கிய கண்டிஷனை போட்டு தான் டெல்லியில இருந்து இந்த என்எஸ்டி கமாண்டோவை அனுப்பி வச்சிருக்காங்க. பட் இந்த ஆபரேஷன்ல கொஞ்சம் கோவப்பட்டா கூட எந்த விபரீதம் வேணாலும் நடக்கலாம். இதனால முழுக்க என்எஸ்டி கமாண்டோ வந்து பொறுமையாவே கையாள ஆரம்பிச்சாங்க. ஒரு நேரத்தில் அவனுங்க எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு பிறகு கவனமா முன்னேறி போறாங்க. அந்த டீம்ல இருந்த மேஜர் துஷார் ஜாதவ் அவருடைய மனைவி பிரசவ காலம் நடக்க போகுது, அந்த நேரத்தில் கூட இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கூட கவலைப்பட்டாரு. ஆனா கடமைக்கு முன்னாடி எந்த ஒரு பாசமும் கண்ணுக்கு தெரியாததுனால தொடர்ந்து எமோஷனலா கட்டுப்படுத்திக்கிட்டு முழு உற்சாகத்தோட தான் அந்த பயங்கரவாதிகள் இருக்கிற இடத்த நோக்கி முன்னேறி தன்னுடைய துப்பாக்கி கூட நகர ஆரம்பிச்சாரு. இதுக்கு நடுவுல அந்த 2 பயங்கரவாதிகளும் அந்த இருட்டை பயன்படுத்திக்கிட்டு அந்த இருட்டில் இருந்து தென்கிழக்கு பக்கமா எக்ஸிபிஷன் ஹால் கிட்ட நகர ஆரம்பிச்சானுங்க. அதுக்கு பக்கத்துல கரண்ட் இல்லாத அசோக மரங்கள்லாம் இருந்ததுனால அந்த இடத்துல போயிட்டு இந்த 2 பயங்கரவாதிகளும் இருட்டில் போய் ஒளிஞ்சிருந்திருக்கானுங்க. அந்த சூழ்நிலையில நம்ம பாதுகாப்பு படையினருக்கு அந்த 2 பேரையுமே பார்க்கறதுல சில சிரமங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது. இருந்தாலும் ஆபரேஷனுடைய ஹெட்டான ராஜ் சீதாபதி எப்படியாவது ரிஸ்க் எடுத்தாவது இதை சமாளிக்கணும்னு நினைச்சு சுரேஷ் சந்திர ஜாதவ் மற்றும் சில என்எஸ்ஜி ஆபீசருமே அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அனுப்புறாரு. அந்த காட்டுக்குள்ள போன எல்லா கமாண்டோக்களும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், ஹெல்மெட் அப்படின்னு எல்லாமே போட்டு ஒரு சேஃப்டி பர்பஸோட தான் போயிருந்திருக்காங்க. ஆனா சுரேஷ் சந்திரா அப்படின்ற சோல்ஜர் மட்டும் தைரியமா முன்னாடி போயிட்டு அந்த பயங்கரவாதிகள் இருக்கிற இடத்தை நோக்கி சுட ஆரம்பிச்சாரு. அப்படி சுட ஆரம்பிச்சதுல ஒருத்தனை மட்டும் பயங்கரமா குண்டு மலையால சுட்டிருந்திருக்காரு. பட் அவனுமே பதிலுக்கு தாக்குனதுனால இவர் மேலேயுமே துரதிருஷ்டவசமா குண்டுகள் பட்டு சம்பவ இடத்திலே இறந்து போயிருந்திருக்காரு. இதுக்கு மேல எந்த உயிரும் போகக்கூடாது, அதனால பின்வாங்குங்க அப்படின்ற ஒரு ஆர்டர் தான் என்எஸ்ஜி கமாண்டோவுடைய ஹெட் கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சது. இதனால மொத்த கமாண்டோ ஃபோர்ஸும் பின்வாங்க ஆரம்பிச்சு நம்ம விடியற வரைக்கும் காத்திருக்கலாம், எப்படியும் அவன் இங்கிருந்து வெளியில போக சான்ஸ் கிடையாது, நமக்கு வெளிச்சம் கிடைச்சதுமே கண்டிப்பா அவனை போட்டு தள்ளிடலாம், அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி நீண்ட நேரமா அந்த இரவு முழுக்க தூங்காம அவனை பிடிக்கிறதுக்கு உண்டான வேலைகள்ல இந்த என்எஸ்ஜி கமாண்டோக்கள் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு டாஸ்க்னு யோசிச்சு பாருங்க. அங்க போற ஒவ்வொரு சோல்ஜருக்குமே தான் உயிர் இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியாது. அது எல்லாத்தையுமே பொருட்படுத்திக்கிட்டும் தன்னுடைய மரணத்தை நேருக்கு நேரம் சந்திச்சுக்கிட்டும் தான் அந்த கமாண்டோக்கள் அந்த பயங்கரவாதிகளை பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. இறந்து போன சுரேஷ் சந்திராவுக்கு பின் நாட்கள்ல பிரேவ் சன் ஆஃப் இந்தியா அப்படின்ற அவார்டு கூட கொடுக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து காலையில வரைக்கும் வெயிட் பண்ண நம்ம என்எஸ்ஜி கமாண்டோ இறுதியா காலை 5:45 மணிக்கெல்லாம் வெளிச்சம் வந்ததுக்கு பிறகு மீதம் இருக்கிற அந்த ஒற்றை பயங்கரவாதியுமே கண்டுபிடிச்சு அவன் மேலையும் துப்பாக்கியால குண்டுமலைய பொழிய ஆரம்பிச்சாங்க. இறுதியா அந்த 2 பயங்கரவாதிகளையும் கொன்னதுக்கு பிறகுதான் என்எஸ்ஜி கமாண்டோ மொத்த அக்ஷர்தம் கோவில் மட்டும் இல்லாம குஜராத் மாநிலத்திலேயே ஒரு அமைதியை நிறுவனாங்கன்னு கூட சொல்லலாம். அன்னைக்கு நடந்த அந்த சண்டையில 3 பாதுகாப்பு படையினர் கிட்ட இறந்து போயிட்டாங்க. இதை தவிர 35க்கும் மேற்பட்ட நம்முடைய பொதுமக்கள் இறந்து போனாங்க. 40-50க்கும் மேற்பட்ட ஆட்களுக்கு பயங்கரமான குண்டு காயங்கள்லாம் பட்டுச்சு. இதை தவிர இன்னும் பல வீரர்கள் காயங்கள்லாம் கூட பட்டாங்க. பட் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த 2 பயங்கரவாதிகளும் கொண்டு இருந்தாலும் பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சுது. எதுக்காக அந்த 2 பயங்கரவாதிகளும் இந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சானுங்க, அப்படி அவங்களுக்குள்ள என்ன காரணம் இருந்துச்சு, சுட்டு கொல்லப்பட்ட அந்த 2 பயங்கரவாதிகள் கிட்ட இருந்து என்னென்ன தடயங்களை கமாண்டோக்கள் மீட்டெடுத்தாங்க, அவனுங்களுடைய நோக்கம் தான் என்ன, எதனால கண்மூடித்தனமா எல்லாரையும் சுடணும், இவனுங்களை அனுப்பிச்சது யாரு, எப்படி இவனுங்க கோவிலுக்குள்ள வந்தானுங்க, யாரு இவனுங்களை அழைச்சிட்டு வந்தது, எத்தனை நாட்கள் இவனுங்க பிளான் பண்ணாங்க அப்படின்ற இவ்வளோ கேள்விகளுக்கு உண்டான பதில்களை நம்ம பார்ட் 2ல பார்க்க போறோம். இந்த வீடியோவுடைய எக்ஸைட்மெண்ட்ல நீங்க போயிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்துறாதீங்க. எனக்காக இந்த பார்ட் 2 வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. ஒருவேளை இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிருந்ததுன்னா இந்த வீடியோவுடைய பார்ட் 2க்கு உண்டான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்னாடி கமெண்ட்லையும் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க இது வரைக்கும் கேட்ட விஷயத்தை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த தாக்குதலுடைய கருத்தை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சீக்கிரமாவே நான் உங்களை பார்ட் 2 வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு.